வெல்கம் டு மீனா சமையல். மீனாஸ் குவிக் சமையல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பாயசம் கேட்டகரி, பூசணிக்காய் பாயசம். அதாவது எல்லோ பூசணிக்காய் பாயசமுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தா இது என்ன வெஜிடபிள், இது என்னது, இது துருவி இருக்கே, சேமியாவா, சேமியா கொஞ்சம் ஃபேட்டா இருக்கே, என்னது இது அப்படின்ட்டு புரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதாவது இதை துருவி நெய்யில் வறுத்து செய்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தாங்க இருக்கு இந்த பாயசமுடைய ஸ்பெஷாலிட்டி. முக்கியமாக வந்து நாட்டு காய்கறிகள், அதனால சம்மர்ஸ்க்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட, நிறைய நீர் சத்து இருக்கு, ஹை இன் விட்டமின் சி அண்ட் டைஜஷனுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இந்த எல்லோ பம்கின் பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பம்கின் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள், எல்லோ பம்கின் வந்து தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேன், ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/4 கப் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க்கு, அதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு வந்து சாரப்பப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். சாரப்பப்பு இல்லைன்னா கூட முந்திரி திராட்சை கூட நீங்கள் சேர்த்து, அண்ட் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர். ஸோ முதல்ல ஒரு பேனை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா இந்த சாரப்பப்புவை சேர்த்துக்கலாம். சாரப்பப்பு சீக்கிரமாக செவந்துடும். ஸோ கிட்ட இருந்து பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கடைசியில் சேர்த்துக்கலாம். பொதுவாக பாயசம்ஸ்க்கு வந்து சாரப்பப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா நாட் அ ப்ராப்ளம். முந்திரியோ திராட்சையோ எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். ஸோ இதே பேனில் மீதி உள்ள நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா இந்த துருவி வச்ச எல்லோ பம்கினை சேர்த்துக்கலாம். நல்ல சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 to 5 minutes ஆகும். நெய்யில் டோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த க்ரன்ச்சும் மெயின்டைன் ஆகும். குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ டைரெக்டாக நீங்கள் குக் பண்ணுறதே பெட்டர். கொஞ்சம் ஸ்டவ் சிம்மரில் வச்சுட்டு பொறுமையாக வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பம்கின் வந்து ஆல்மோஸ்ட் 5 to 6 minutes-ஆக நான் வந்து சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சாஃப்டாக அண்ட் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிங் கூட வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம டோஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அப்ராக்சிமேட்லி 1/2 லிட்டர் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல கொதி வரட்டும். பால் அப்படிங்கிறதுனால கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பால் வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஆக்சுவலாக நான் சர்க்கரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன் இல்லையா. இது வந்து ஆப்ஷனல் தான். அதாவது முழுசாக நீங்கள் சர்க்கரையே சேர்த்துட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு முழுசாகவும் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ் சிம்மர்லேயே இருக்கட்டும். கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கும்போது அந்த மேலே வந்து அந்த ஆடை ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அடுத்தது கண்டென்ஸ் மில்கை சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா டிசால்வ் ஆகிற மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு பாருங்கள். கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரிச் கலர் கொடுக்குது பாருங்கள். ஏற்கனவே வந்து எல்லோ பம்கின் அப்படிங்கிறதுனால அந்த பாயசமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லோயிஷாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா கலரே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், our பாயசம் இஸ் ரெடி. கடைசியில் சாரப்பப்புவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our pumpkin பாயசம் is ready. பம்கின் பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியை தாண்டி டேஸ்டியான ரெசிபியும் கூடங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.